الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றி வாழுகின்ற அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நாம் இஸ்லாமிய புதிய வருடத்தில் துவக்கத்தில் இருக்கின்றோம். 1448வது ஹிஜ்ரி. சென்ற வாரம் ஹிஜ்ரத்தை குறித்தும் அதனுடைய மகத்துவத்தை குறித்தும் நாம் பார்த்திருந்தோம். இன்றைய உரையிலே இன்ஷா அல்லாஹ் ஆஷுரா தினத்தை குறித்தும் அதில் உணர்வூட்டக்கூடிய நம்முடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட வரலாற்று பாடங்கள் குறித்தும் இந்த நியாமத்துகளை அல்லாஹ் நமக்கு அருள் இருக்கக்கூடிய அருட்கொடைகளை அணுகுகின்ற முறைகளை குறித்தும் நாம் இந்த வருடம் பார்க்க இருக்கின்றோம். இந்த மாதம் இந்த ஜும்மாவிலே ஜும்மாவுடைய உரையினுடைய சுருக்கத்தை நான் தற்போது சொன்னேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆஷுராவுடைய தினம் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். அஷரா என்கின்ற அரபி வார்த்தையினுடைய மூலம் 10 என்று சொல்லக்கூடிய அரபியில் அந்த வார்த்தைக்கு அஷரா என்று சொல்லுவார்கள். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். இந்த நாளை குறித்து புகாரியினுடைய விரிவுரை உம்தத்துல் காரியிலே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி, 10 நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கக்கூடிய 10 பிரம்மாண்டமான அற்புதங்களை, அருட்கொடைகளை குறித்து இந்த நாள் ஆஷுரா என்று பெயர் பெற்றது என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆஷுராவுடைய நாள், இதிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நோன்பு நோற்பதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இதற்கு முந்தைய ஒரு வழிமுறையாக யூதர்களை அல்லாஹ் தஆலா இந்த ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்த அந்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் என்பதனால் அவர்கள் அன்றைய நாளில் 10வது நாளிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், யூதர்களை விடவும் நெருக்கமானவர்கள் என்பதை பறைசாற்றும் விதமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு 9-10 நோன்பு நோக்குமாறு சொன்னார்கள், அல்லது 10-11. அவர்களை காட்டிலும் நாம் நெருக்கமானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள்.
இந்த ஆஷுராவுடைய தினம் இது வெறும் ஒரு சடங்குடைய தினம் அல்ல. இந்த நாள் சத்தியம் வென்ற ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சி நடைபெற்ற ஒரு நாள். நான் சொன்ன உம்தத்துல் காரி என்கின்ற புகாரினுடைய விரிவுரையில் அந்த ஆசிரியர் கூறுகின்ற பொழுது இது 10 அற்புதங்களை 10 நபிமார்களுக்கு நிகழ்ந்த 10 அற்புதங்களை குறிப்பது என்று சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு ஏற்கப்பட்ட நாள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் அல்லாஹு தஆலா அந்த பெரு வெள்ளத்திலிருந்து பாதுகாத்தான் இல்லையா? அந்த கப்பல் ஜூதி மலையில் தஞ்சம் புகுந்த நாளும் இதுதான். அல்லாஹ் அவர்களை காப்பாற்றியது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர்களாக இருந்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து அவர்களை அல்லாஹு தஆலா வெளியேற்றி காப்பாற்றிய நாளும் இந்த ஆஷுராவுடைய தினம் என்று சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த நாளும் கூட ஆஷுராவுடைய தினம் என்று சொல்லப்படுகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் அருமை மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து மிச்ச காலம், அதிகமான காலமாக அவர்கள் அழுது தேம்பி அழுது கண்கள் எல்லாம் பூத்தது என்று நாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இல்லையா? அவர்களுக்கு பார்வை திரும்பிய நாளும் அந்த நாள் தான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அந்த சகோதரர்கள் கிணற்றில் வீசியதற்கு பிறகு அந்த கிணற்றில் இருந்து வெளியேற்றி காப்பாற்றிய நாளும் இந்த ஆஷுராவுடைய தினம் என்று சொல்லப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் சொன்னது போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் கொடுங்கோலன் ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அவர்களை விடுதலை கொடுத்த நாளும் அதுதான். அதுபோன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பும் இந்த நாள் தான். அதுபோன்று அவர்கள் வானளவில் உயர்த்தப்பட்ட நாளும் இந்த நாள் தான் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முந்தைய பிந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நாம் படித்திருக்கிறோமே, அந்த நாளும் அந்த அருளை அல்லாஹு தஆலா வழங்கிய நாளும் இந்த நாள் தான் என்று இந்த புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர் நமக்கு சொல்லித் தருகின்றார். ஆக இந்த நாள் என்பது ஒரு வெறும் சடங்கிற்காக நாம் இந்த நாளில் நோன்பு வைத்தோம் என்கின்ற ஒரு நிலையில் மட்டும் இந்த நாளை நாம் பார்க்காமல், இந்த நாளுக்கென்று மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான ஒரு தொன்மையான போராட்டம் ஏற்பட்ட ஒரு நாள் இந்த நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனுடைய சகாக்களிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் என்று சொன்னேன். கடலை பிளந்து அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்தான். 12 பாதைகளாக அந்த கடல், செங்கடல் பிளந்தது. சுமார் 6 லட்சம் யூதர்கள் அங்கு பனி இஸ்ரவேலர்கள் அங்கு பாதுகாக்கப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பியவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கடவுள் அல்லாஹு தஆலாவை நம்பியவர்களுமான அந்த 6 லட்சம் யூதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இதுல என்ன இன்னொரு பியூட்டின்னா, அதே கடலில் தான் அந்த ஃபிரௌனுடைய அசத்தியவாதிகளாக இருந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் முழுவதுமாக மூழ்கடிக்கப்பட்டார்கள் அந்த அதே கடலிலே. எனவே நாம் இந்த ஆஷுராவுடைய தினம் அல்லாஹ் நிகழ்த்திய இந்த அற்புதங்கள் நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. என்ன விஷயம் என்றால், அல்லாஹு தஆலா சிறிது காலம் அசத்தியம் இந்த உலகத்தில் நிலைத்திருப்பதற்கு அல்லாஹ் விட்டு வைத்திருப்பான். ஆனால் இறுதியிலே அசத்தியம் அழிந்தே தீரும் என்பதை இந்த நிகழ்வுகள் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. அல்லாஹ் சொல்றான், நான் இந்த
நாம் இந்த கடலை உங்களுக்காக பிளந்தோம், உங்களை நாங்கள் காப்பாற்றினோம். நாங்கள் இந்த ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த நிலையிலேயே நாம் அவர்களை மூழ்கடித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் அவர்கள் கண் எதிராக பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை, கடலை 12 பாதிகளாக பிளந்து நாங்கள் அவர்களை அழித்தோம் என்று அல்லாஹு தஆலா கூறுவதன் வாயிலாக இந்த உலகத்திலே அசத்தியங்கள் சிறிது காலம் இருந்தாலும் நமக்கு அது பெரிய ஒரு காரியமாக தோன்றும், பெரிய ஒரு விஷயமாக தோன்றும். ஏன் இப்படி முஸ்லிம்களை கொன்று குவிக்கின்றார்கள்? ஏன் இந்த அசத்தியவாதிகள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆளுமை செலுத்தி அதிகாரத்தின் மூலமாக பல இன்னல்களை இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் நினைப்போம். ஆனால் வரலாறுகள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னவென்றால், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அல்லாஹ் தஆலா அவன் எந்த நேரத்தில் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த நேரத்தில் தண்டிப்பான். அதற்காக விட்டு வைத்திருக்கக்கூடிய காலம் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாடமாக, ஒரு சோதனையாக, உங்களுடைய ஈமானை நிரூபிக்கக்கூடிய ஒரு சோதனையாக அது நிகழும் என்று அல்லாஹு தஆலா பல வழிகளிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எகிப்து உடைய வரலாற்றினுடைய பிரம்மாண்டமான ஒரு சுழற்சியை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரோடு கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் குறைவானவர்களாக எகிப்திற்குள் நுழைகின்றார்கள். அந்த நாள் ஆஷுராவுடைய தினம்தான், இந்த முஹர்ரம் 10வது நாள் தான். அப்பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மந்திரியாக இருக்கிறார்கள் எகிப்திலே. இதை பற்றி குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. வலம்மா தகலு அலா யூசுஃப ஆவா இலைஹி அபவைஹி வகால துகுலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹு ஆமீனின். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த எகிப்தினுடைய எல்லைக்கு வந்து தன்னுடைய குடும்பத்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் வருகிறார்கள் என்ற செய்தி தெரிந்தவுடன் ஊருக்கு வெளியில் வந்து இருந்து அவர்களை வரவேற்கிறார்கள். எப்படி தெரியுமா? 4000 குதிரை படைகளோடு வரவேற்கிறார்கள். தன்னுடைய குடும்பம் வருகிறது என்று அந்த குடும்பத்தை வரவேற்று உள்ளே அழைத்து வருவதற்காக. இதைத்தான் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. 4000 குதிரை படைகளோடு அவர்கள் வந்து தன்னுடைய தாய் தந்தையர்கள், தன்னுடைய சகோதரர்கள், குடும்பத்தார்கள், அப்பொழுது அவர்கள் வெறும் 80 பேர் இருந்தார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார்கள். இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் அவர்கள் நுழைகிற. வகால துகுலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹு ஆமீனின். மிஸ்ர், கைரோ, அதற்குள் நீங்கள் நுழையுங்கள், பாதுகாக்கப்பட்டவர்களாக அமைதியோடு நீங்கள் நுழையுங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். காலத்தினுடைய சுழற்சியை பாருங்கள். பல நூற்றாண்டுகள் கழித்து மறுபடியும் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அதே யூதர்கள் 6 லட்சம் பேர்களாக பெருகி இருக்கிறார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாக யூதர்கள், இவர்கள் ஃபிரௌனுடைய அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்களாக, சிரமப்படக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அதே ஆஷுராவுடைய தினத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு விமோச்சனம் அளித்து இந்த ஃபிரௌனுடைய அவர்களுடைய அடியார்களுடைய ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களிடம் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை விடுவித்து இந்த மிகப்பெரிய நிகழ்வை நிகழ்த்துகின்றான். கடல் பிளந்து அவர்களை பாதுகாக்கின்றான். பனி இஸ்ரவேலர்களை பொறுத்தவரையிலே யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அருள் வளங்களை கொடுத்திருந்தான். நம்ம குர்ஆன் முழுவதும் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் தஆலா. வதுகுரு நிஅமத்தல்லாஹ். இப்ப
இப்ப நியாமத்துகளை அல்லாஹ் தாலா எங்கெல்லாம் வழங்கினான், எப்படியெல்லாம் வழங்கினான் என்பதை குறித்து நிறைய வசனங்கள் சூரத்துல் பக்ராவிலேயே ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. செங்கடல் பிளந்து அவர்களை காப்பாற்றியது மிகப்பெரிய ஒரு அற்புதம், அவர்களுக்கு கிடைத்த ஒரு அருட்கொடை. அதுபோன்று பாறைகளிலிருந்து நீரூற்று அவர்களுக்காக 12 நீரூற்றுகள் அவர்களுக்காக வந்தது. பாலைவனம், ஒரு பாலைவனத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய உணவை அளித்தான். மண் ஒசல்வா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தினுடைய உணவை அவர்களுக்காக இறக்கி வைத்தான் பாலைவனத்திலே. இப்படி அவர்களுக்கு இன்னும் எத்தனையோ அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக கொடுத்து கொண்டே இருந்தான். பல நபிமார்களை கொடுத்தான், நல்ல நிலங்களை கொடுத்திருந்தான், நல்ல வாழ்க்கை வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். இதெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அருட்கொடைகள். ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக மாறினார்கள். அல்லாஹுக்கு எப்படி மாறு செய்தார்கள்? அல்லாஹ் சொன்னா ஹித்துன் என்று சொல்லக்கூடிய அதாவது மன்னிப்பு என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இந்த நிலத்திற்குள், இந்த ஊருக்குள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் அவர்கள் நகைச்சுவையாக எள்ளி நகையாடி ஹிந்தத்துன் என்று சொன்னார்கள். அதாவது கோதுமை என்று அவர்கள் ஒரு ஜோக்கா சொல்லிக்கொண்டு அவர்கள் நுழைந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்கள் பரிகாசமாக எடுத்துக்கொண்டார்கள். சனிக்கிழமைகளில் மீன் பிடிக்க கூடாது என்று அவர்களுக்கு தடை செய்திருந்தான் அல்லாஹ் தஆலா. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? சூழ்ச்சியமாக முன்கூட்டியே ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் என்ன செஞ்சிருவாங்க? வலைகளை விரித்து விட்டு வந்து அல்லது குழிகளை வெட்டி விட்டு வந்து சனிக்கிழமைகளை மீன் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய அருள்களை எல்லாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதன் மூலமாக அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்ததன் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகளை எல்லாம் வழங்கினான். எனவே அருட்கொடைகளை அவர்கள் நேரடியாக கண்ணுக்கு எதிராக அவர்கள் கண்டிருந்தும் கூட நன்றி கெட்டவர்களாக அவர்கள் இருந்ததனால் இறை சாபத்திற்கு உள்ளானவர்களாக அவர்கள் ஆனார்கள். அது மட்டுமல்ல, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவிலே 3 விதமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அணுகினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். 3 விதமாக அவர்களுடைய அணுகுமுறைகள் இருந்தது. அதாவது ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு அவர்கள் நன்றி செலுத்திய சொற்பமானவர்கள் அங்கு இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு நல்லபடியாக நன்றி செலுத்தக்கூடிய நன்றியுடையவர்களாக ஒரு சில பேர் இருந்தார்கள். அது ரொம்ப சொற்பமானவர்கள். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள். கைரில் மக்தூபி அலைஹிம், அவர்கள் என்ன செஞ்சாங்க? தௌராத்துக்கு மாறு செய்தார்கள், அல்லாஹ்வுடைய நபிமார்களை கொன்றார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்களாக அவர்கள் இருந்தார். அல்லாஹ்வுடைய அருள் வளங்களுக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மூன்றாவது, அவர்கள் வலத்தாலின், அல்லாஹ்வுடைய அருள் வேதமான இஞ்சிலுக்கு அதனுடைய அடிப்படைகளுக்கு அவர்கள் மாறு செய்யக்கூடியவர்களாகவும் அடிப்படைகளை தவறவிட்டவர்களாக இருந்தார்கள். இப்படி இந்த 3 விதமான கோணங்களில் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்ததை அல்லாஹ் தஆலா திருமறையிலே நாம் தினசரி ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய இறுதி வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். எனவே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அணுக வேண்டிய முறை எப்படி என்றால் நன்றி உணர்வோடு நாம் அணுக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அருள் வளங்களை நமக்கு கொடுத்திருப்பான். அந்த அருட்கொடைகளை நாம் நன்றி உணர்வோடு நாம் அணுகினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அருட்கொடைகள் நமக்கு நிரந்தரமாக அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி தருவானே தவிர அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து பிடுங்கவோ குறைக்கவோ மாட்டான். ஒரு 2 சூழ்நிலைகளை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சூப்பர் பவர் கொடுத்திருந்தான் இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிருகங்கள் பேசக்கூடியதை கூட அவர்களுக்கு புரியும். மிருகங்களோடு அவர்கள் பேசக்கூடியவர்கள், ஜின்கள் மற்றும் மற்ற ஜீவராசிகளோடு பேசுவார்கள்.
காற்றிலே அவர்கள் மிதந்து செல்லுவார்கள். காற்றுதான் அவர்களுக்கு வாகனம். அவர்கள் நினைத்தால், அவர்கள் ஆர்டர் போட்டா அதை செய்யக்கூடியவர்கள் அத்துணை பேர்களும். மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் இல்லையா? ஒரே ஒரு சாதாரணமா ஒரு சூப்பர் பவர்லாம் வேணாம். நம்ம சாதாரண மற்றவர்களை விட சற்று அறிவாளிகளாக இருந்தோம் என்று சொன்னால், அல்லது கல்வி கற்றவர்களாக இருந்தால், அல்லது பணபலம் படைத்தவராக இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கின்றன, நாம் அதை எப்படி அணுகுகிறோம்? ஒரு எறும்பு பேசுறதை கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரியக்கூடியவராக இருந்தார்கள். ஒரு எறும்பு பேசுறது நமக்கு புரிஞ்சா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதை நாம் பெரிய ஒரு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் போன்றும், இதெல்லாம் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டது என்றெல்லாம் நாம் பெரிய தம்பட்டம் அடிப்போமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று. வஹுஷிர சுலைமான வ ஜுனூதஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்-தைர ஃபஹும் யூஸூன். பறவை இனங்கள், ஜின் இனங்கள், மனித இனங்கள் எல்லாம் ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு பெரிய ஒரு ரேலி, பெரிய அளவிற்கு அவர்கள் மிகப்பெரிய ஊர்வலம் போறாங்க. ஹத்தா இதா அத்தவ் அலா வாதின் நம்ல், ஒரு எறும்பு பொத்து கிட்ட வரும்பொழுது, காலத் நம்லத்து நம்ல், ஒரு எறும்பு சொன்னது, யா ஐயுஹன் நம்ல் உதுகுலு மசாக்கினக்கும், எறும்பு கூட்டமே நீங்க எல்லாம் போய் உங்களுடைய பொந்துக்குள்ளே நீங்கள் அடைக்கலமாக இருந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமான வ ஜுனூதஹு வஹும் லா யஷ்உரூன், சுலைமானும் அவர்களுடைய மிகப்பெரிய படையும் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தவறுதலாக உங்களை உணராதவர்களாக உங்களை நசுக்கி விடுவார்கள், கொன்று விடுவார்கள். எனவே நீங்கள் உள்ள போய் தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியதை நம்ம சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காதால் கேட்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதும் ஃபதபஸ்ஸம, புன்முறுவல் விட்டு ஒரு சிரிக்கிறாங்க. ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, சொல்லிட்டு இப்படி ஒரு ஆற்றல் அருள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இல்ல, ஒரு எறும்பு பேசுவதை கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த இடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க, எப்படி அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள் என்றால், கால ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நியாமத்துகள், எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நியாமத்துகளை அதற்கு நன்றி உடையவர்களாக, அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, நன்றி செலுத்தக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு கொடு. வ அன் அமல சாலிஹன் தர்தாஹு, யா அல்லாஹ் உனக்கு பிடித்தமான வழியிலே நன்மை செய்யக்கூடிய நல்லடியாராக என்னை ஆக்கு. வாதுகில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன், உன்னுடைய சாலிகான நல்லடியார்களுடைய கூட்டத்திலே என்னை நீ நுழைத்து விடு என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் பவர் அவங்களுக்கு இருக்குன்ற பொழுது கூட, எவ்வளவு பெரிய ஆளுமைகள் அதிகாரங்கள் அவர்களுக்கு இருந்த பொழுதும் கூட, அவர்கள் தன்னை எவ்வளவு பணிவாக அவர்கள் கருதினார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை பல்கிஸ் அம்மையாருடைய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவுடன், ஜின்கள் சொன்னது, நான் உடனே எடுத்துட்டு வரேன், நீங்க அமர்வதற்குள் எடுத்துட்டு வரேன். அதுல ஒரு நல்லடியார் சொன்னா, நான் நீங்கள் கண் திறந்து மூடுவதற்குள் நான் கொண்டு வரேன் அப்படின்னார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படையில் இருக்கக்கூடியவர் இப்படி சொன்ன உடனே அதே மாதிரி செய்து காட்டினார், கொண்டு வந்து அவருக்கு பக்கத்துல வச்சிட்டார். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கால ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இந்த அதிகாரம், இந்த ஒரு செயல் ஆற்றல் எல்லாம் என்னுடைய ரப்பி எனக்கு கொடுத்த அருள் என்று சொன்னார். லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், என்னை நன்றியுடையவனா அல்லது நன்றி கெட்டவனா அல்லது அவனுக்கு மாறு செய்பவனா என்பதை அல்லாஹ் பார்ப்பதற்காக எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடியது. ஃபமன் யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அது அவர்களுக்கு தான் நன்றி செலுத்துவதை போன்று. ஒமன் கஃபர ஃபஇன்ன ரப்பி கனியுன் கரீம், யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்களோ அது அவருக்கு மாறு செய்து அவருடைய இழப்பு தான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. என்றால் அருள் வளங்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நாம் எப்படி அதை அணுக வேண்டும் என்பதை நாம் இங்க புரியும். இது ஒரு சிச்சுவேஷன். இதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? காரூன் அப்படின்னு ஒருத்தர் தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒருவன். அந்த காரூன் எப்படிப்பட்டவன்? அருள் வளங்களை அல்லாஹ் தஆலா நிறைய கொடுத்திருந்தா, பெரிய செல்வம்,
செல்வம் என்றால் அவனுடைய கஜானாவினுடைய சாவியை பல பலசாலிகள் தூக்கிட்டு போவாங்க, பல ஒட்டகங்கள் அதை சுமந்து கொண்டு செல்லும் என்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அருளை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அந்த நேரத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சில பேர் நல்லடியார்கள் சொல்றாங்க, ஒபுத்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹ் இது காலஹு கௌமு லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். என்ன சொல்றாங்க, நீங்க இதை வைத்து பெருமை அடிக்காத, இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள், பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்று சொல்லிவிட்டு ஒபுத்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரலா, இதை கொண்டு நீ நாளை மறுமைக்கு நீ நன்மையை சேர்த்துக்கொள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்திலே உனக்கான நசீப் இருக்குது. வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், நீ அல்லாஹ் உனக்கு எப்படி நன்மை செய்திருக்கிறானோ அது போல நீ மற்றவங்களுக்கு நன்மை செய்யு அப்படின்னு சொல்லி அறிவுரை சொன்னார்கள். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, எனக்கு இருக்கக்கூடிய பலம், படைபலம், பணபலம், எனக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் அனைத்தும் என்னுடைய அறிவினால், என்னுடைய கல்வியினால் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னான். எனக்கு என்னுடைய அறிவினால, எனக்கு தகுதியினால் கிடைத்தது என்று சொன்னான். வலா யுஸ்அலு அன் துனூபிஹிமுல் முஜ்ரிமூன், இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா எனக்கு என்னுடைய தகுதியின் அடிப்படையில் எனக்கு கிடைத்தது, என்னுடைய அறிவின் அடிப்படையில் கிடைத்தது என்று இந்த காரூன் என்ன செஞ்சா, பயங்கரமா மெச்சி பெருமை எடுத்தான். அது ஆணவமாக மாறியது. இங்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த அருட்கொடைகளுக்கு அவர்கள் நன்றி உள்ள நல்லடியாராக மாறி இறைவனுக்கு நன்றி செலுத்தியதன் காரணத்தினால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த அருள் நிலைத்திருந்தது, அந்த அருள் அவர்களுக்கு அதிகமானது. இங்கு அதே நேரத்தில் காரூன் என்பவன் அத்துணை அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு இது என்னால், என்னுடைய அறிவால், என்னுடைய கல்வியால் எனக்கு கிடைத்தது என்று சொன்னதன் காரணத்தினால் அவனுடைய விளைவு என்னவென்றால் பேரழிவு அவனுக்கு ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா அவனை மண்ணுக்குள்ளே புதைத்து விட்டான். அவனையும் அவனுடைய படைகளையும் அவனுடைய செல்வங்கள் அனைத்தையும் மண்ணுக்குள் புதைத்து அல்லாஹ் தஆலா தீர்ப்பளித்தான். இப்படி இந்த ஆஷுராவுடைய தினத்தை சுற்றிலும் மிக முக்கியமான நமக்கு படிப்பினைகள் இருக்கின்றது. என்ன? ஒன்று, தகுதி அல்ல, நமக்கு கிடைப்பது தகுதியின் அடிப்படையில் அல்ல, அல்லாஹுடைய தனிப்பட்ட அருளின் அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா கல்வி, செல்வம், அனைத்து அருள் வளங்களையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். எனவே நாம் பொறுப்போடும் கட்டுப்பாடோடும் நாம் இருக்க வேண்டும். வளங்களை நாம் எந்த அளவுக்கு நாம் பெறுகிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்விற்கு நெருக்கமாக ஆக வேண்டும். நிரந்தரமாக நம்முடைய அருள் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமா, செல்வம் இருக்க வேண்டுமா, நம்முடைய வாய்ப்புகள் இருக்க வேண்டுமா, நாம் அந்த நிரந்தரத்திற்குரிய ரகசியம் என்னவென்றால் இறைவனுடைய கட்டளைகளுக்கு செவிசாய்த்து நன்றி உள்ள அடியார்களாக நாம் பொறுப்புடன் நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நம்மிடத்தில் அந்த நியாமத்துகள் நிலையாக இருக்கும். எனவே அல்லாஹ் தஆலா நம்மை அல்லாஹ்வுடைய அருளை பெற்று அவனுக்கு நல்லடியார்களாக நன்மை செய்யக்கூடிய, அதாவது மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, அதன் மூலம் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி உடையவர்களாக எப்பொழுதும் நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான நியாமத்துகளை கொடுத்து கொண்டிருப்பான். எப்பொழுது நாம் ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் அதிகாரத்தை கையில் எடுத்து அநியாயத்தில் ஈடுபடுகிறோமோ அப்பொழுது நம்முடைய அத்துணை அகம்பாவமும் அடக்கப்படும், அக்கிரமங்களும் ஒழிக்கப்படும். அல்லாஹ் தஆலா நம்மை அதற்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாகவும் நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. இந்த ஆஷுராவுடைய தினத்தினுடைய தத்துவத்தை நாம் புரிந்து நாம் அன்றைய தினம் நோன்பு வைத்து 2 நோன்புகள் சுன்னத்தான வழிமுறையை நாம் பின்பற்றி நாம் நிறைவாக இந்த ஆஷுராவை கண்ணியப்படுத்துவோமாக. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்லவர்கள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.